ஹலோ, க்ரீமியான ரிச்சான டேஸ்ட்டில் ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுவும் மில்லட் பாஸ்தா வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு க்யூப் பட்டர், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. பட்டர் ஆயிலில் கலக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் மில்க் சேர்த்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் சேர்க்கும் போதே காய்கறியை அது கூட ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுட்டு மில்லட் பாஸ்தா சேர்க்கும் போது அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த குக் பண்ண பாஸ்தாவை ஒயிட் சாஸில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பீஸா சீசனிங், ஆரிகானோ, பெப்பர் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு க்யூப் சீஸை துருவி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நல்லா தரன்னு கொதிக்கிற தண்ணியில் 1 கப் மில்லட் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போது பாஸ்தா உடையாமல் நம்மளுக்கு அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் உங்களுக்கும் இது ஒரு வீக்கெண்டு ட்ரீட்டாக நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் மைதாவும் கிடையாது. மில்லட்ஸும் பைண்டிங் ஏஜென்ட்காக ஹோல் வீட் ஃப்ளாரும் யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.